உழவாரப்பணியினுடைய சிறப்பாக ஒன்று, மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு அம்மா நிறைய அணிகலன் போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே ஒரு திருடன் வந்தான், அந்த நகைகளை அபகரிக்கணும்ட்டு. அவங்க நேராக கோயில் உள்ள நுழைஞ்சுட்டாங்க. பரவாயில்ல, கோயிலில் ஜனம் இருக்கும், நம்ம எப்படி இருந்தாலும் அந்த நகையை அபகரிச்சிடலாம் அப்படின்னுட்டு உள்ள போனதும் அந்த அம்மா உழவாரப்பணி கூட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த செல்வந்தமானவங்க அங்கே உழவாரம் பண்ணுறாங்க. இவனும் உழவாரம் பணி பண்ணின மாதிரி தானே நடிக்கணும். அங்கே போயிட்டு அவனும் ஒரு களை வெட்டி, மண் வெட்டி, கத்தி, அது இதுன்னு எடுத்து வேலை செஞ்சான். அன்னைக்கு பூரா செஞ்சான். செய்து முடிச்சோம்னா இதுவரையிலும் இவன் செய்த கர்மாவுக்கு ஒரு கல் மண்டபம் இடிஞ்சு அவன் நசுங்கி சாவணுன்ட்டு அவன் ஜாதகத்தில் இருக்குது. நரகத்தில் அவன் எங்கெல்லாம் திருடினானோ அந்த கைகளெல்லாம் சதைக்கணும்னுட்டு நிலை இருக்குது. இவனை ஒரு பாம்பு வந்து குத்துச்சு, செத்துட்டான். செத்த உடனே பூதகணம் வந்துச்சு அவனை பிடிச்சி மோர்த்து. அப்ப சிவகணம் வந்தது அந்த இடத்துல. நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே, இவன் இதுவரையிலும் பாவம் தானே பண்ணா, இப்ப கூட பாவ சிந்தனையில தானே அந்த காரியத்தை பண்ண. ஹர ஹர சிவனே அம்பலத்தரசே, ஆரா அமுதே நின்னடி சரணம், முழு முதல் பொருளே முக்கண் வடிவே, ஐயா தருவாய் அபயம் அபயம், மாதொரு பாகா மண்ணுக்கு அரசே, மாசே இல்லா மலரடி சரணம்.